ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி வந்துவிட்டது. இபி புகார் ஆப் இனிமேல் ஃபோன் பண்ண தேவையில்லை. தமிழ்நாடு மின் வாரியம் அதிரடி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மின்தடை, மீட்டர் பழுது, கூடுதல் மின் கட்டண வசூல் உள்ளிட்டவைகள் தொடர்பான புகார்கள் அளிக்க டான்ஜெட்கோ என்ற செயலியில் புதிய வசதி கொண்டு வரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் வாரியம் அறிவித்துள்ளது. டான்ஜெட்கோ செயலியை பயன்படுத்தி எளிதாக லாகின் செய்து உங்கள் புகாரை அளிக்கலாம். இதில் லாகின் செய்த பின் உங்கள் இபி நம்பர் மற்றும் போன் எண்ணை வழங்க வேண்டும். அதன் பின் என்ன மாதிரியான புகார் என்பதை கொடுக்க வேண்டும். மின்தடை, மீட்டர் பழுது, கூடுதல் மின் கட்டணம் வசூல் உள்ளிட்ட புகார்களை இனி செல்போன் 2 செயலியில் புகார் அளிக்கும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. டான்ஜெட்கோ மின்னகத்தின் நுகர்வோர் சேவை மைய எண்ணான 9498794987 என்ற எண்ணிலும் புகார்களை பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக இனிமேல் அதிவேகத்தில் மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று அரசு சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி புகார் கொடுத்த 2 மணி நேரத்திற்குள் மின்தடை தொடர்பான புகார்களை சரி செய்ய வேண்டும். மின்சார வயர்கள் தொடர்பான பிரச்சனை 5 மணி நேரத்திற்குள் தீர்க்க வேண்டும். பெரிய பிரச்சனைகள், டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனைகளை 10 மணி நேரத்திற்குள் தீர்க்க வேண்டும். புதிய மின்சார இணைப்புகளை ஏற்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டால் 24 மணி நேரத்திற்குள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 44 மின் பகிர்மான வட்டங்களாக தமிழ்நாடு மின் வாரியம் தற்போது செயல்படுகிறது. இப்படி ஒவ்வொரு வட்டத்திலும் மின் நுகர்வோர் குறைதீர் மன்றம் செயல்படுகிறது. இந்நிலையில் இந்த வாரியம்தான் மக்களின் குறைகளை தீர்க்க உள்ளது. மின்தடை, மீட்டர் பழுது, கூடுதல் மின் கட்டண வசூல் உள்ளிட்டவைகள் தொடர்பான புகார்கள் அளிக்க டான்ஜெட்கோ என்ற செயலியில் புதிய வசதி கொண்டு வரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் வாரியம் அறிவித்துள்ளது. டான்ஜெட்கோ செயலியை பயன்படுத்தி எளிதாக லாகின் செய்து உங்கள் புகார்களை அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.